நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-26 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் 319 சரி நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஃபுல் ஃப்ளாப் சரிங்களா. 30 ரூபா நீ போயிடுச்சு சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மலோட ரிசல்ட்டு சரிங்களா. நண்பா சாட்டு பாருங்கள். நம்ம இப்படி பார்க்குறதுக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிளிக் ஆகும். ஏன்னா மார்க் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் பார்க்கும்போதும் நம்ம மொத்தமாக சார்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த நம்பரில் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுவோம் நம்மளே. அப்படி இருக்கும்போது நம்ம மொத்தமாக பார்க்குறதுக்கு இப்போ இருந்தாலும் ரிசல்ட் 0லேருந்து 9 வரையும் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேணால் நம்பர் எடுத்து தரலாம் சரிங்களா. இப்போ நம்ம மொத்தமாக ஒரு சார்ட்டில் பார்த்து எடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ட்டில் சில இடத்துல மார்க் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஒரு கிளிக் ஆகும். அது ஒரு மைண்ட் செட் ஒரு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த நம்பர் வருது, இப்போ நம்ம கணக்கு இருக்குது, அந்த அண்ணாவும் சொன்னார் அப்படின்ட்டு வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிலி நேற்று பார்த்தீங்கன்னா 42 வின்னிங் கொடுத்து நண்பர்கிட்டலாம் ஒரு 50 100 தான் கேட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நண்பர் மட்டும் தான் அனுப்பிவிட்டீங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வின்னிங் எடுக்கல, நீங்கள் கொடுத்தீங்க நான் மிஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் தரீங்கன்ட்டு எனக்கு தெரியுது, அதனால் ஒரு என்னால் முடிஞ்ச உங்களுக்கு டீ செலவுக்கு ஒரு 50 100 அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சரிங்களா. இப்போ 1000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 50 பேர் வின்னிங் எடுத்திருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய கஷ்டம் தீர்ந்துனுக்கும்ல. ஏதோ 50 100 அனுப்பிவிட்டா என்னுடைய செலவுகளும் நான் பார்த்து நிற்பேன். ஆனால் யாருமே அனுப்பிவிட்றதில்ல சரிங்களா. உடனே நீங்கள் நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் அனுப்பிவிட்றதில்ல, மற்றவங்களாம் அனுப்பிவிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நண்பா, மொத்தமே ஒரு 2 பேரோ 3 பேர் தான் அனுப்பிவிட்றீங்க சரிங்களா. அதனால் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே கூட ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் உங்கள் பக்கத்துலேயே கூட ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, அவங்க ஒரு நம்பர் உங்களுக்கு எடுத்து தராங்கன்னு வச்சுக்கேன். அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்கல்ல, வின்னிங் விழுந்தா இந்தடா மச்சான் ஒரு 500 ரூபா வச்சுக்கடா அவங்க செலவுக்கு அப்படின்ட்டு கொடுப்பீங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் நானும் கேட்டேன். அது நான் வந்து 500 ரூபாவா கேட்டேன், வெறும் 100 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா கேட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கிறீங்களோ இல்லை என்னன்னு தெரியல, எனக்கும் புரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருப்பா. இன்றைக்கெல்லாம் வீடியோவே அப்லோட் பண்ணலை அப்படின்னு தான் மைண்ட் செட்டில் இருந்தேன். சரி நம்பர் பார்த்தேன் சரிங்களா. நம்பர் பார்க்கும்போது சரி நாளைக்கு வந்து பக்காவாக வின்னிங் வர மாதிரி தான் இருக்குது, அதனால தான் நான் வீடியோ வந்து போட வந்துட்டேன் சரிங்களா. அது மாதிரி யாராச்சும் எனக்கு வந்து வின்னிங் என்னால் எடுத்துருந்தா சரிங்களா, நான் சொல்கிற நம்பருக்கு ஒரு ஜிபேவோ ஃபோன்பேவோ சரிங்களா, ஏதாச்சும் 50 100 அனுப்பணும்பா, நம்ம ஹெவி ஆர்டர் பண்ணி தான் நம்பர் எடுத்துறேன் சரிங்களா. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் போட்டு மற்றவங்ககிட்டலாம் ஃபோன் போட்டு நீங்கள் ஒரு 2000 கொடுக்குறேன் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் போகிறீங்க. நான் அப்படிலாம் நான் கேட்டேன்னா, நான் வேணால் வின்னிங் கொடுத்துட்டு ஒரு 50 100 தான் கேட்குறேன் சரிங்களா. அது மாதிரி நேற்று வின்னிங் வாங்கினவங்க ஒரு 50 100 அனுப்பிவிடுங்க சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நான் ஃபோன்பே நம்பர் சொல்கிறேன் நண்பா, யாரும் ஃபோன் பண்ணாதீங்க சரிங்களா. இருந்தால் ஒரு 50 100 அனுப்பிவிடுங்க, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நண்பா. ஏன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் எடுத்து தரேன், வின்னிங் கொடுத்துமே எனக்கு ஒரு 50 100 வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நண்பா. பாருங்கள், 89 25 63 62 44 சரிங்களா. 89 25 63 62 44 இதுக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ சரிங்களா. இன்றைக்கி நாச்சும் ஒரு 50 100 அனுப்பணும், நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி வாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ரிசல்ட்டு 394வது ட்ரா நம்பர் சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது நிர்மல் ரிசல்ட் மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம ஒரு சார்ட் எடுத்து பார்க்குறது வேறு, மார்க் பண்ணிட்டு பார்க்குறது வேறு, இது ரெண்டுக்கும் முன்னாடி டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த 538 இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்குல்ல, இந்த 538லேருந்து ஒரு நம்பரும் கீழே வந்து நிற்கும். அவனோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 844. இந்த 844லேருந்து ஒரு நம்பருக்கு கீழே வந்து நிற்கும். அந்த 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அதே மாதிரி 802லேருந்து 253க்கு அந்த அங்கே இருக்கிற சி போல் இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போல் வந்து இருக்கும். இப்போ 253லேருந்து அந்த 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும் சரிங்களா. இப்போ 654லேருந்து சரி நண்பா, இந்த 654லேருந்து ஒரு நம்பர் 8 இருக்கும், 4ஆம் நம்பர் சி போர்ட்லேருந்து சி போர்டு இருக்கும். இப்போ அதே மாதிரி 974 சரிங்களா. இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் 8 ஆகணும். இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் 8 ஆகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 8 ஆகும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் சரிங்களா, அதாவது இந்த 3 நம்பர்லேருந்து நம்ம ஒரு நம்பர் 8 ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 நம்பர்லேருந்து எந்த நம்பர் சரிங்களா. இப்போ இதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ஒரு குறைந்த நம்பரில் வினிங் எடுக்க முடியும் சரிங்களா. ஆறு நண்பர் நம்ம ஹெவி ஆர்டர் தான் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இப்போ நான் எங்கெங்கே மார்க் பண்ணுற மட்டும் பாருங்கள் நண்பா, உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான வின்னிங் வரும் சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா வின்வினோட ரிசல்ட் சரிங்களா. இந்த வின்வினோட ரிசல்ட் என்ன ரிசல்ட்னா 832 இருக்குல்ல நண்பா, அது வின்வினோட ரிசல்ட்டு.
இந்த 832 அவனுடைய டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போட்டுக்காங்க சரிங்களா. நம்ம அவனோட டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போடுங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்து வின்வினோட ரிசல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 353 சரிங்களா. அவனுடைய டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போடுங்க. கட்டம் போட்டுனா இப்போ அடுத்து வந்து அவனோட வின்வின் எங்கே இருக்குன்னா 721 சரிங்களா. இந்த 721க்கு வின்வினோடைய டி போர்டையும் இப்போ டி போர்டு சரிங்களா, டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போடுங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்து வின்வினோட ரிசல்ட் எதுனா 506 சரிங்களா. இங்கே 506ன்னு இருக்கும். அவனுடைய டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போடுங்க சரிங்களா. கட்டம் போட்டோமா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட வின்வின் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 773 சரிங்களா. அவனுடைய டி போர்டையும் ஏ போர்டையும் ஒரு கட்டம் போட்டுக்கலாமா. இப்போ அடுத்தது வின்வினோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 0 அடிக்கிறான் சரிங்களா. 3 0 சரிங்களான்பா. அதுக்கு நம்ம அவனுடைய ஏ போர்டையும் டி போர்டையும் ஒரு கட்டம் போட்டுக்கலாமா. நம்ம கட்டம் போட்டோமா. இப்போ நம்ம கட்டம் போட்டு பார்க்குறத வேறு, நம்ம ஒரு சார்ட் எடுத்து பார்க்குறத வேறு சரிங்களா. இது முன்னாடி ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்காங்க சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ரிசல்ட்டா, நிர்மல் ரிசல்ட் போகலாமா. இப்போ நிர்மல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 844 சரிங்களா. நம்ம வின்வினோட ரிசல்ட்டில் 48 நம்ம எடுத்துன்னு இருக்கோம். இப்போ அந்த 848ல் இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரும் வந்து நிற்கும் சரிங்களா. இங்கே 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அடுத்தது இந்த 0 3ன்ட்டு வின்வினில் நம்ம ஏ போர்டையும் டி போர்டும் கட்டம் போட்டுருக்கோம். அந்த 0 பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு வந்து நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 8 இருக்குல்ல, அந்த 8க்கு 3ன்னு இருக்குது, 3க்கு பவரில் 8 இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ நோட் பண்ணி பாருங்கள். இப்போ 37ன்னு இருக்குது நம்ம வின்வினுடைய கட்டத்தில். அந்த 37 அந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கும். அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கும். இப்போ நோட் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி 45ன்னு இருக்குது. அந்த 45 இங்கே அந்த 2 நம்பருமே பிசிலே சரிங்களா. பிசிலே 54ன்னு இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 97 சரிங்களா. வின்வினுடைய டி போர்டையும் ஏ போர்டையும் பார்த்தீங்கன்னா 97 கட்டம் போட்டு வச்சுருக்கோம். அந்த 97 பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து நிற்கும். அந்த 9ஆம் நம்பரு பவர்லேயும் வந்து நிற்கும் 4ன்ட்டு சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற நம்ம வின்வினில் 3 0ன்னு இருக்குது. அப்போ நாளைக்கு இப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு நம்பர் மெயினும் இல்லை ஒரு நம்பர் பவர் இப்படி தான் கேம் வரணும். அப்போ எந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஒரு நம்பர் கீழே வரணும். 974லேருந்து இந்த ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு 974லேருந்து ஒரு ரிசல்ட் வரணும். அதே மாதிரி உளுந்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு உளுந்த ரிசல்ட்டுக்கும் நம்ம கட்டத்துக்குள்ள இருக்கிற நம்பருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0 ஸ்ட்ராங்காக இருக்கா. நம்ம 0 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 0 ஸ்ட்ராங்காக இருக்கா. ஏன்னா உளுந்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் வரணும். இந்த கட்டத்துக்குள்ளேயும் 0 இருக்குது. அப்போ நாளைக்கு 0 ரிட்டன் ஆகணும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்குல்ல, இந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின்வினோடைய டி போர்டு பாருங்கள். இந்த 4ஆம் நம்பர் மெயினில் அனுப்பாங்க. இங்கே நண்பா மெயின். அடுத்து இந்த ஃபஸ்ட் நம்பர் டி போர்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். இதுவும் மெயின் வந்து இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா நிர்மலில் மெயினாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற 4 பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிற்குது. அப்போ இங்கே இருக்கிற 9 மெயினாக வந்து நிற்குது. அங்கே பவர்லேயும் வந்து நண்பா இங்கே மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9 பவர்லேயும் வந்து நிற்குது. நம்மளுக்கு மெயின் எடுத்தோம்னா அப்போ நாளைக்கு இந்த மெயினில் வரணும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு நாளைக்கு அந்த 30ன்ற நம்பர் நாளைக்கு வரணுமா. அப்போ ஒரு நம்பர் 3 இப்போ புரியுதுங்களா. இப்போ நம்மளுக்கு 974 சரிங்களா. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரணும். 974லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கிளிக் ஆகணுமா. அதில் எந்த நம்பர் வரும் சரிங்களா. என்னுடைய கெஸிங் கரெக்டாக தான் நண்பா. நாளைக்கு அந்த 974லேருந்து சரிங்களா 4ஆம் நம்பர் ரிட்டன் ஆகணும் நண்பா. 4ஆம் நம்பர் கீழே இறங்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 4 நண்பா 4 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு இதுலேயும் 2 நம்பர் பாஸ், இதுலேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதுலேயும் 2 நம்பர் பாஸ். அப்படி இருக்கும்போது நாளைக்கு 0 3 இந்த கேம் கண்டிப்பாக நாளைக்கு ஏசிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக வரும் சரிங்களா. யாரும் ஸ்கிப் அடிக்காமல் பார்த்தீங்களுக்கு வின்னிங் வரும் சரிங்களா. ஸ்கிப் அடித்து பார்த்தவங்களுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் நம்ம கொடுக்குற நம்பர் மட்டும் அதுவே வந்துடுமா அப்படின்ட்டு கணக்கு கிடையாது. போர்டு சேஞ்ச் ஆகலாம், மாறி வரலாம், இல்லை பவரில் போயிடலாம் சரிங்களா. அதனால் நாளைக்கு இந்த 4 3 0 தான் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா. நாளைக்கு நம்மளுக்கு இதுலேருந்து 2 நம்பர் கிளிக் ஆகணும், இல்லைனா 3 நம்பர் நான் சொன்ன மாதிரி 3 நம்பருமே வரணும் சரிங்களா.
அப்படி இருக்கும்போது தான் ஜீரோ எந்த போர்டுக்கு வரும் சரிங்களா. என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. அந்த பி போர்டுக்கு தான் ஜீரோ வரணும். இப்போ பி போர்டுக்கு ஜீரோ சரிங்களா. ஏ போர்டு சரி நண்பா. ஏ போர்டுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புங்க நண்பா. 4 வரணும். அப்படி மிஸ் ஆனால் 3ன்னு வரணும் சரிங்களா. இது மட்டும் நண்பா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா சரிங்களா. அதாவது சி போர்டுக்கு 4ன்னும் ஏ போர்டுக்கு 3ன்னும் சரிங்களா. அப்படியே திறப்போனீங்கன்னா பி போர்டில் ஜீரோ விட்டுட்டு அப்படியே திறப்போனீங்கன்னா 4 0 3ன்னு வரணும் சரிங்களா. அதனால் பாக்ஸ் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் நண்பா. ஏன்னா பாக்ஸ் ட்ரை பண்ணால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா வின்னிங் எப்படி இருந்தாலும் வந்துடும் சரிங்களா. ஆனால் பாக்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்டர் தான். பாருங்கள் நாளைக்கு 304 403 இதுலேருந்து எனி 2 நம்பர் நம்மளுக்கு அருமையாக வின்னிங் வரும். 0 3 சரிங்களா. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சரி நண்பா. நான் சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும்ங்களா. நான் வந்து 9 7 4லேருந்து நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரு. உங்களுக்கு 7 9லாம் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இந்த 304ன்ட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பா சரிங்களா. ஒரு வேளை 4ஆம் நம்பர் ஏ இருந்துச்சுன்னா சி போர்டெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வச்சுன்னு இருக்கான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரணும் இல்லைனா 8ன்னு வரணும் சரிங்களா. நமக்கு அவங்களுக்கு 8எல்லாம் கிடையாது. கொடுக்குற நம்பர் அப்படியே தான் சரிங்களா. இதுலேருந்து ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணால் வின்னிங் வரும். நாளைக்கு 304 ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணலாம் நண்பா. ஏன்னா வரதுக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். ஏதாச்சும் முடிஞ்சுன்னா கொஞ்சம் 50 100 அனுப்பிவிடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நாளைக்கு ஒரு சிங்கிள் நம்பர் பி போர்டு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பாருங்கள் முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம சார்ட் மூலிமா தான் அந்த நம்பர் எடுத்தேன். பக்காவாக இருக்குது சரிங்களா. பாருங்கள் நாளைக்கு எல்லாருக்கும் வின்னிங் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா. சரி நண்பா தேங்க்யூ நண்பா.